Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஓல்டு ஸ்கோடா ஆக்டேவியா இல்லை ஃபேபியா EPROM IC 93C86 இருக்கிற மாடலுக்கு கீ வயர் டம்ப் ஆன் டேபிளில் எப்படி பண்ணலான்றது தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா இதில் நிறைய வயரிங் கம்ப்ளைண்ட் இருக்கனால ஒரு சில ப்ரோக்ராமிங் ஆகாதப்போ நம்ம EPROM கலட்டி நம்ம கீ ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம். அது எப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நம்ம 93C86 ஐசியை ப்ரோக்ராமரில் கனெக்ட் பண்ணி அதை நம்ம கீ வயர் டம்ப் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள், நான் யூரோப் செலக்ட் பண்ணிட்டேன், ஸ்கோடா செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ஐசியோ நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன். 93C86 நம்மளோடது, அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள், EPROMோட லொக்கேஷன், அது எத்தனை கேபி ஃபைல் இருக்கணும் எல்லாமே இதில் காட்டிடும். இதில் ஒன்றும் இல்லை, இந்த கீ 1 கீ 2 அப்படின்னு இருக்கிறது எல்லாமே ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆன இருக்க கீயும் நம்ம போட போகிற கீயும் இண்டிகேட் பண்ணுறது. இதில் ஒன் டச் ப்ராசஸிங் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா நம்ம சிப் கரெக்டாக வச்சுருந்தோம்னா அதுவே ரீட் ஆகி ஒரு ஃபைலை சேவ் பண்ண சொல்லும். ஸோ நம்ம இப்போ அந்த ஃபைலை ஒரிஜினல் ஃபைலை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதில் ஐசி எப்படி வைக்கணுன்ற டீட்டெயில்ஸ் நம்மளோட ஓல்டு ரெனால்ட் வீடியோலையுமே இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. ஐசி வச்சு நம்ம ரீட் பண்ணதை சேவ் பண்ணிட்டா அதுவே டேட்டா அனலைஸ் ஆகும். அனலைஸ் ஆனோடனே பாருங்கள், கீ நம்பர் 1ல் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிருக்க கீ வந்திருக்கு. ப்ளஸ் பாருங்கள், நம்மளுக்கு ரெண்டாவது கீ, அதாவது நம்ம 2 கீ பண்ண போகிறோம். ரெண்டாவது ஸ்லாட் எம்டியாக இருக்குது. அந்த எம்டியான ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிட்டு மேக் கீ கொடுத்தாச்சு அப்படின்னா இந்த டைமில் நம்ம ப்ரோக்ராமரில் சிப்பு வச்சிடணும். ID 48 வச்சதுக்கப்புறம் அதுவே டேட்டா செக் பண்ணி அனலைஸ் பண்ணி கீயுமே நம்ம இதில் ரைட் ஆகிடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு அனலைஸ் ஆச்சு, இப்போ கீ ரைட் ஆகிட்டுருக்கு. கீ ரைட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரைட்டான ஃபைல் ஒரு தடவை சேவ் பண்ணிக்கிறணும். இதுலேயும் பாருங்கள், நான் ஃபைல் நேம் போட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஏன்னா மாடிஃபை பண்ண டேட்டாவை அது ஒரு அவுட் ஒன்று கொடுக்கும், அதையும் நம்ம சேவ் பண்ணிக்கிறணும். நான் ஓகே ஆக்டேவியான்னு சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அதுவே மறுபடியும் அந்த இப்போ நம்ம சேவ் பண்ண ஃபைல் அகெயின் நம்ம பேஸில் இருக்கிற ஐசியில் ரைட் ஆகிடும். ரைட் ஆனதுக்கப்புறம் த ஆப்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் கீ இஸ் ரெடி ஃபார் யூஸ். நம்ம பாருங்கள், நம்ம வச்ச சிப்போட ஐடி இந்த டேபிளில் யூஸ்டு அப்படின்ற கேட்டகரியில் வந்துருச்சு. இந்த மாதிரி ஓபிடியில் கனெக்டிவிட்டி இல்லாமல் வயரிங் கம்ப்ளைண்ட் இருக்கிற வண்டிகளுக்கு இந்த மாதிரி கீ வயர் டம்பில் நம்ம கீ ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.